traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. அவர் இன்னும் கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ரசிக்கல அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை அணுகணும். தளபதினா நீங்களாம் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வரணும், வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, லீவ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, போனஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் மாநாட்டுக்கு. நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு. அது வந்து சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கணும். என்ன பண்ண 22 காலைல கிளம்பி விக்ரவாண்டி வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம், தளபதியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உனக்கு வந்து வேலை போனஸ் வர நான் வந்துருவேன்னு சொன்னா எதுக்கு இது சொல்லணும்ல? வணக்கம் மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரைட்டர், நேஷனல் அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த 69வது படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே அடுத்த படத்துடைய ப்ராசஸே அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த ஒரு வேகத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு போஸ்டர் பார்த்தேன். அந்த போஸ்டர் வந்து இப்படிலாம் ரசிகர்கள் கம்பேர் பண்ணி போடுறாங்க அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா விஜய் சார் 4 படத்துல போட்டிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அஜித் சார் எத்தனை படம், சூர்யா சார் எத்தனை படம் அப்படின்னு. ஐயோ ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கு. அதாவது அவருடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்காங்க. அடுத்தது வாரிசு, லியோ, கோட்டு, 69 எது 3 வருஷத்துல. ஆமா. ஸோ அதுதான் விஜய் சாருடைய ஸ்பீடு. அவரு இந்த ஸ்பீட்லயே படங்கள் நிறைய பண்ணதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். எதுக்குப்பா அரசியல்லாம் போறீங்க? அரசியல் இருக்கட்டும், உங்களுக்கு வயசு இருக்குல்ல, அப்புறம் கூட வரலாம். எங்களுக்கு சினிமாவில் நீங்க தேவை, எங்களுக்கு சினிமாவில் நீங்க தொடர்ந்து வருஷத்துக்கு இந்த மாதிரி 2 படம் பண்ணணும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அப்பதான் இண்டஸ்ட்ரி ஒரு கலகலான்னு பெருசாகும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா கோல்டு மாறிட்டுன்னு சொல்றோம்ல, இண்டஸ்ட்ரி ஹிட்டா வரதுக்கான ஒரு 450 கோடி பண்ணிருக்குன்னா பெரிய ஹிட் இல்லை. ஸோ அவ்வளவு சின்ன அமௌண்ட் கிடையாதுல்ல. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டா அவங்க பண்ணிருக்குன்னா அடுத்தடுத்த ஒரு எல்லா படமும் அதில் பண்ண போகுது. 500 கோடின்றது ஈஸியா ஒரு படம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து சினிமால நான் இப்போதைக்கு பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லும்போது அவளை நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும்? ஸோ அதனாலதான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே சொல்றது, சார் நீங்க எப்படியாவது தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருங்க, ஒரு படம் பண்ணுங்க வருஷத்துல, 2 படம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அரசியலே இருங்க, சினிமால இருங்கன்னு சொல்றாங்க. அது அவருடைய ஸ்பீடு. அவர் தொடர்ந்து அந்த 69 படத்துல ஃபாஸ்டா வெளியிடுறாங்களா. அவங்க என்னன்னா அக்டோபர்ல கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 2025. அப்போ இப்போ ஆரம்பிச்சு ஷூட்டிங் போகணும் அப்படின்ற பிளான் தான் அவருக்கு இருக்கு. அதாவது நவம்பர் இந்த அக்டோபர் 27 இது முடிஞ்ச பிறகு அதுபோல தொடர்ந்து இந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. மார்ச்சுக்குள்ள படத்தை முடிச்சிடணும். அதுபோல ஏப்ரல் இருந்து டோட்டலா 1 இயர் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் எலெக்ஷன் கேம்பெயின் தான். 1 இயர் வந்து அரசியல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. நடுவில் இன்வால்வ் பண்ணுவாரு. பட் ஆனா ஏப்ரல் இருந்து கம்ப்ளீட்டா இன்வால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த படத்தை உடனே தொடங்கி நான் ஸ்டாப்பா முடிக்கணும் அப்படின்ற பிளான் தான் போயிட்டு இருக்காரு. அதான் வந்து பாபி தேவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பிளஸ் வந்து என்ன பூஜா ஹெக்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தமிழா பைஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் வரும் நிறைய பேர். ஒரு பெரிய காம்பினேஷன் இருக்கு. அனிருத் ஏற்கனவே இருக்காரு, பெரிய காம்பினேஷன் இந்த படம் இருக்கு. கண்டிப்பா சார். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நார்மலாவே ஒரு ஹீரோ பிரேக் எடுத்து திருப்பி வந்தாலும் சரி, இல்ல பிரேக்ல போறாருனாலும் சரி, அதோட எக்ஸ்பெக்டேஷனும் அதோட பிசினஸ் வேல்யூவும் அதிகம் இருக்கும். ஸோ இதோட அந்த ஆடியோ ரைட்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பா அல்டிமேட்டா இருக்கும்ல. சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நடிகருடைய கடைசி படம் நான் சொல்ல மாட்டேன், இது சும்மா எல்லாரும் எழுதுறாங்க. ஒரு பிரேக் முன்னாடி படம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த லாஸ்ட் பிலிம் அப்படின்லாம், அந்த லாஸ்ட் ஒன் பிஃபோர் தி லாஸ்ட் அப்படிலாம் என்னால ஒத்துக்க முடியாது. இது அவருடைய பிரேக்கு முன்னாடி வர படம். அந்த பிரேக் எவ்வளவு காலம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், இது ஒரு பிரேக் தான். இது வந்து நாட் த எண்ட் கால் கிடையாது. இதான் லாஸ்ட் படம்னா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த படம் பொறுத்தவரையும் 69 பொறுத்தவரையும் ஒரு பிரேக் முன்னாடி வரதுட்டு எல்லாருக்குமே அது எத்தனை வருஷம் பிரேக்னு தெரியாது. 3 இயர்ஸா இருக்கலாம், 2 இயர்ஸா இருக்கலாம். அதனால எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க. ஆடியன்ஸ்ல தொடங்கி பயர்ஸ் எல்லாருமே, நான் சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து ஓடிடி வாங்குறவங்க, டிஜிட்டல் சேட்டலைட்டு, மியூசிக்கு, ஓவர்சீஸ் எல்லாமே பெரிய பிரைஸ் தான் போகும் இந்த படம். அதாவது அவருடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் பிரைஸ் தான் தளபதி 69 போகும். அது வந்து அப்சல்யூட்லி கேரண்டி. கண்டிப்பா அது ஒரு மாசிவான ரெஸ்பான்ஸும் இருக்க போது. கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க அவரோட அரசியல் பயணம் ஆரம்பிக்க போது. ஆமா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான வேலைகளும் அவர் ரொம்ப தீவிரமா செய்யறாரு. எப்படி படத்துல அந்த ஒரு வேகம் இருக்கோ அதே வேகம் இதுலயும் இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா அது வேகமா அவங்க வந்து இப்போ அக்டோபர் 27 வந்து மாநாடு வைக்கிறாங்க. ஆனா அவருடைய இது என்னன்னா, இப்ப சமீபத்தில் நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குல்ல, அந்த வீடியோக்கள் வந்து நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ரசிக்கல அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை அணுகணும். இப்போ வந்து
அவர் வந்து ஒரு புசியானந்த் அவர்கள் வந்து ஒரு கான்பிடென்ட்டா தளபதினா நீங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வரணும், வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, லீவு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, போனஸ் கொடுக்கலாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் மாநாட்டுக்கு அப்படி சொல்லாம அதை வேற மாதிரி சொல்லலாம். அதை வந்து சொல்லும் போது நான் எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியலா மாத்திடுறாங்க. அப்ப வேலை வெட்டி விட்டுட்டு நீ வந்து உனக்காக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறேன். அதான் வேலை வெட்டினா நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு சம்பாதிக்கலாம் விட்டுட்டு நான் வந்து மாநாடு வந்து ஒர்க் பண்ணுமாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கோம், தம்பி 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா சண்டே தான், நீ ஒரு நாள் லீவுக்கு எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. இதே வேற மாதிரி சொல்லிருக்கலாம். புரியுது சார். என்ன சொல்லிருக்கலாம், 26 சாட்டர்டே மத்தியானமா கிளம்பி நீ மாநாட்டுக்கு வந்துரு, 27 முடிச்சு 28 வேலைக்கு போ. வேலைதான் முக்கியம், குடும்பம் முக்கியம், ஆனா தளபதி நம்மளுக்கு முக்கியம். அதனால தளபதி வந்து 27ஆம் தேதி உனக்காக தான் சண்டே வச்சிருக்க, இப்படி சொன்னா அப்படி இருக்கு. ஆமா 27 வந்து சண்டே வச்சிருக்கப்பா, என்ன சண்டேல நீ எல்லாம் வரலாம், இந்த மாநாட்டை வந்து நம்ம பிரமாதப்படுத்திடணும், தளபதி மேல இருக்கிற அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதனால நீ என்ன பண்ணு, 27ஆம் தேதி காலைல கிளம்பி விக்ரவாண்டி வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம், தளபதியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உனக்கு வந்து வேலை போனஸ் வர நான் வந்துருவேன்னு சொன்னா எதுக்கு இது சொல்லணும்ல? அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவரு சொன்ன மூடு வேற, ஆனா எப்படி போய் ரீச் ஆயிருக்குன்னா நெகட்டிவா போய் ரீச் ஆயிருக்கு. ஆமா. சோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றதுக்கு அவரு விஜய் அவர்கள் இறங்கி இதை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், எது சொல்லக்கூடாது, எது வந்து இட் கேன் பிகம் நெகட்டிவ், நம்மளுக்கு எதிராக எது திரும்பிடும், நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு ரசிகர் கூட்டமா இல்லாம தொண்டர் கூட்டமா மாத்தணும். ரசிகர் கூட்டம் வேற, தொண்டர்கள் கூட்டம் வேற. ரசிகர் இல்லைன்னா படத்தை பாக்குறதோட முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டே படம் பார்ப்பாங்க, கட் அவுட் வைப்பாங்க, இல்லைன்னா எதாவது பண்ணிட்டு அதோட அவன் வேலை முடிச்சு அவன் வேலைக்கு போகலாம். ஆனா தொண்டன் என்பது வேறு. தொண்டன் வந்து லைஃப் லாங் ஒர்க் பண்ணணும். ஒரு தொண்டனா ஒருத்தன் மாறணும் அப்படின்னா மாறி என்ன பண்ணணும், எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அந்தந்த தொகுதியில நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தொண்டனா மாறவனுக்கு வாழ்க்கை எப்படி அமையணும், அவன் வாழ்க்கை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை சொல்லணும் இருக்குல்ல, அதை அவரு கரெக்டா கேர்ஃபுல்லா அணுகணும். ஏன்னா அரசியல் பயணம் வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு பயணம். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவர் என்ன மாதிரி ஒரு கதை, அதாவது அடுத்த கட்டம் ஸ்டெப் எடுக்க போறாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுக்க போறாரு, எப்படி வந்து அவரோட போராட்டம் இருக்க போது, அவர் எப்படி ஒரு தலைவரா மக்கள் ஏத்துக்க போறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு நடிகர் எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா ஏத்துக்கிட்டாச்சு. அடுத்ததா அரசியல் வரும்போது அவர் எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படின்றது பெரிய வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாம அவர் பண்ணணும். இந்த மாநாடு கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸா மாறும். நான் வந்து அவங்க பர்மிஷன் கேட்கும் போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, 5 லட்சம் பேர் வரணும்னு கேட்கணும் பர்மிஷன். புரியுது. ஏன்னா 5 லட்சம் பேர் மினிமம் வருவாங்க. ஆமா, அது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா 5 லட்சம் பேர்ன்றது கேரண்டி. ஏன்னா விஜய் சார் வராது, அவர் கூப்பிடுறாரு மாநாடுக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லா 5 லட்சம் பேர் வர மாட்டாங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவருடைய படத்தை வந்து மினிமம் எவ்வளவு பேர் பாக்குறாங்க தெரியுமா? 20 லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்பா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நீங்க தமிழ்நாடு மட்டுமே 10 லட்சம் பேர் பாக்குறாங்க. கரெக்டுங்களா? 10 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா 10 இருந்து 15 லட்சம் பேர் பாக்குறான்னு வச்சுங்களேன். அந்த 15 லட்சம் பேரும் வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவருடைய கிரேசி ஃபேன்ஸ் தான். அதுல 15 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேர் வர மாட்டாங்களா மாநாட்டுக்கு? அதனால 5 லட்சம் பேர் வர ஒரு மாநாடை நம்ம அவ்வளவு பிரமாதப்படுத்தி அதை வந்து பிரசன்ட் பண்ணாதான் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரின்றது ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கும் அவருக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா. கமலஹாசன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்ப வரைக்கும் அந்த கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமா இருக்கட்டும், அதுல இன்னும் வந்து ஈடுபாடு காட்டணுங்கிறதுலாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்பவும் அமெரிக்கா போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு, படங்கள்லாம் மும்முரமா இறங்கிட்டாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க சார்? சிலர் சொல்றது என்ன, மருதநாயகத்தை அவர் ரீவைவ் பண்ண போறாருன்னு அப்படி சொல்றாங்க. கமல் சார் வந்து இஸ் யூனிவர்சிட்டி. நம்ம வந்து அதை பத்தி சொல்லணும்னா ஒரு 50 நிமிஷம் பேசலாம், ஒரு வருஷம் பேசலாம். நான் எது சொல்ல வரேன்னா, அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏஐ பத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் மத்தவங்க மூலமா இல்லை, நானே கத்துக்கிறேன். இப்போ ஜெனரலா வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி உட்காந்துட்டு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், சார் இது பண்ண முடியும் இது பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஏத்துக்கணும்ல. இந்த டைம் ஃப்ரேம்ல பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இதை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி தெரியல என்ன பண்ணுவீங்க? சரி ஓ அப்படிதான் அப்படிதான் நானே கத்துக்கிட்டேன், எனக்கே தெரியல. அப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது ஏஐ பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன், சார் இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, இப்படி பண்ணலாம், நான் அட்வான்ஸா ஒரு டெக்னாலஜி கொண்டு வர முடியும். அது வந்து டிஏஜிக்கா கிடையாது, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் என்ன மாதிரி படங்களை பண்ண முடியும், அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அது மூலமா என்னென்ன கதைகளை நான் வந்து புதுசா கொண்டு வரலாம். அவர் எப்பவுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கொண்டு வந்தது அவர் தான், மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆவிட் எடிட்டிங் அவர் தான் கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? மகாநீதத்துல இப்படி பல அச்சீவ்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்கு. டெக்னாலஜிக்கலி பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கமல் சார் தான் பண்ணாரு. கேமராக்கள் இன்ட்ரடியூஸ் பண்றது, டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றது, இப்படி பல விஷயங்களை கமல் சார் பண்ணாரு. அந்த யூனிவர்சிட்டி தான் என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட ஏஐ கத்துக்கல, நானே கத்துக்கிறேன், நான் கத்துறது உனக்கு ஏஐ கத்துறேன், நான் என் படத்துல காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு.
அதை விட நான் எப்படி கிரேட்டா பாக்குறேன்னா மணிரத்னம் சாரோட இணைந்து ஒரு படம் பண்றாரு, நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணி தகவலை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, படமே முடிஞ்சிச்சு. மணிரத்னம் சாரோட அதே ஸ்பீட்ல அவ்வளவு ஸ்பீட்ல 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது அன்பரிய படத்துக்கு போகிறாரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன். வெகு விரைவில் ஏஐ முடிச்சு வந்த உடனே அவர் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போறாரு. எப்படிப்பட்ட ஒரு ப்ரொலிஃபிக்கான ஒரு இது பாருங்க. எப்படி ரஜினி சார் ஒரு சைட்ல நான் ஸ்டாப்பா ஆக்ட் பண்ணிட்டே இருக்காரோ அதே மாதிரி கமல் சார். இப்போ இண்டஸ்ட்ரியில இந்தியன் சினிமாவை பார்த்து வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்னடா இது 50 வருட கடந்த பிறகு 2 பேருமே அதே இடத்துல இருக்காங்க. அந்த ஸ்பீடு சார், அதே ஸ்பீட்ல அதே இடத்துல அதே மக்கள் மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பெரிய இமேஜோட 2 நடிகர்கள் இருக்காங்க. எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே அடுத்த ஜெனரேஷன் இஸ் டேக்கன் ஓவர். நீ எந்த இந்திய சினிமா போங்க, இப்போ ஹிந்தி சினிமா போனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் இஸ் டேக்கன் ஓவர், தெலுங்கு போனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் டேக்கன் ஓவர். ஓகே, மலையாள சினிமா போனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு பெரிய லெவலில். இப்போ கன்னடா சினிமா போனாலும் அடுத்த ஜெனரேஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. எல்லா இண்டஸ்ட்ரியுமே அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க டாமினேட் பண்ணிட்டு போறாங்க. 2வது 3வது ஜெனரேஷன். ஆனா அதே ஜெனரேஷன் 80s ஆரம்பிச்ச இந்த ஒரு 2 பேருடைய டாமினன்ஸ் தமிழ் சினிமால இன்னைக்கு 2025 இருக்கும்போது அதுதான் நான் பெரிய சாதனையை பார்க்கிறேன். கமல் சாருடைய சாதனை, விஜய் சார் சாதனை. கண்டிப்பா சார். அண்ட் விடாமுயற்சி படம் எல்லாரும் தீபாவளிக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுவும் வந்து எந்த விதமான கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அது எப்போ வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவங்க டிசம்பர் தான் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஓகே டிசம்பர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு. என்னன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் என்னன்னா ஜனவரியில கண்டிப்பா வந்து குட் பேட் அக்லி கொண்டு வரணும்னு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான உழைப்பு போயிட்டு இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அஜித் சார் அண்ட் டைரக்டர் ஆதிக வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ வந்து ஸ்பெயின்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு. இப்போ அந்த படம் ஜனவரி வருதுன்னா இது எப்போ வரும்? ஓகே, அந்த படத்துக்கு வருமா இல்ல முன்னாடியே வருமா அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு இல்லை. அதனால நம்மளால கமெண்ட் பண்ண முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமணி சார் வந்து கண்டிப்பா நவம்பருக்குள்ள படத்தை முடிச்சிருவாரு அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. டிசம்பர்ல இந்த படம் கொண்டு வந்துட முடியும். ஆனா அந்த பிளான் வந்து லைக்கா தான் சொல்லணும். எனக்கு என்ன தோணுதுன்னா லைக்கா வந்து வேட்டையின் படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அமரன் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அந்த கிளிப்ஸ் மூலியமாவும் சரி, சிவகார்த்திகேயன் ஒரு லுக்ஸ் மூலியமாவும் சரி உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் மீது உங்களுடைய எதிர்பார்ப்பு? எனக்கு அந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல இயக்குனர். அவருடைய அந்த படத்திலேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸான ஒரு முக்கியமான ஒரு கதையை தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததான் அவங்க இப்பயே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷன். அதாவது 1 மாசம் முன்னாடியே அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு இப்போ மலேசியா எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த படத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. வர எல்லா கிளிப்ஸஸுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அந்த படத்துல. அதாவது இதை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுற ஒரு படமா தான் அந்த படம் இருக்கு. இது வந்து நாட் அ டிபிக்கல் படம் கிடையாது, ஒரு டிபிக்கல் சினிமாவே கிடையாது. ஒரு வாழ்வியல் படம், ஒரு வாழ்ந்து மிகப்பெரிய சாதனை பண்ண ஒரு ஆர்மி மேனுடைய படம், அதாவது ஒரு ராணுவ வீரனுடைய படம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல நிறைய கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வந்தானா, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டானா, நம்ம நாட்டுக்காக போராடின ஒரு வீரனுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நிறைய கூஸ்பம்ப் வரும். அந்த ஒரு விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும்போது இந்த படம் பெரிய வெற்றியாக தான் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். தீபாவளிக்கு ஷோர் ஷாட்டா அமரன் வந்து ஒரு பெரிய சக்சஸ் அடையும் தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வேட்டையன் தான் இப்போதைக்கு எல்லாருமே அந்த வேட்டையினுடைய இதை பார்ப்போம், தாக்கத்தை பார்ப்போம். அடுத்ததை நம்ம பேசுவோம். கண்டிப்பா சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.